எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் கோபத்தையும் குரோதத்தையும் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இருப்பானோ அப்போ அவன் நிம்மதியாக வாழ மாட்டான். மன்னிச்சு மறந்து விட்டுட்டு போனால் அவன் நிம்மதியாக இருப்பான். அடுத்த மனிதர்களை பற்றி அவரை குறைகளை தேடுவது, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை உள்ளத்துக்கு கொண்டு வாரது, அடுத்த மனிதர்களை பற்றி உள்ள பொறாமை, வஞ்சகம், கோபம் என்பது குப்பைகள். உள்ளம் என்ற அந்த பூந்தொட்டிக்குள்ள அந்த குப்பைகளை கொண்டு போய் போட்டால் எப்படி அது சுத்தமாக இருக்கும்? அதை வெளியே எடுத்துருங்க. நல்லெண்ணம் அழகுபடுத்துங்க, உள்ளத்தை அழகுபடுத்துங்க. நல்லெண்ணம் என்ற வாசனை திரவியம், மன்னிப்பு என்ற வாசனை திரவியத்தினால் உள்ளத்தை அழகுபடுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். நீங்கள் எனக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன். மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களோட கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய பண்பு வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நல்லுபகாரம் செய்யக்கூடிய நற்குணமுள்ள இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். மேலும் அவர்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் ஏதாவது பாவத்தையோ அசிங்கமான விடயங்களையோ மானக்கேடான விடயங்களையோ அவர்கள் செய்தால் ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகளுடைய பண்பு இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்வார்கள். அவரோட வாயிலிருந்து சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வரும். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். தௌபா இருக்கும், இஸ்திக்ஃபார் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, வமை யக்ஃபிரு ذுனுப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் ஒரு விடயத்தை அவர்கள் தெரிந்தால், ஒரு பாவத்தை செஞ்சாங்க அல்லது ஒரு அசிங்கமான விடயத்தை செஞ்சாங்க அல்லது பாவத்தில் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப அவர்களுக்கு இது பாவம் என்று தெரிய வந்தால் உடனே அவர்கள் அதை விட்டு விடுவார்கள், அந்த பாவத்தை விடுவாங்க. இந்த தக்வா உள்ள மனிதர்கள், இந்த சொர்க்கவாதிகள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. பிளண்டு தெரிய வந்தால் விட்டுருவாங்க. இன்றைக்கு பாருங்க, இந்த பண்பு நிறைய மக்கள்கிட்ட அதாவது குறைந்து கொண்டே போகுது. நான் செய்கிறதை செய்வேன், யாரும் எனக்கு சொல்லித்தரக்கூடாது. நான் செய்கிறது சரியோ பிள்ளையோ அதை நாங்கள் செய்வோம். பிளண்டு தெரியுது, ஆனால் விட மனசு இல்லை. ஏன்? ஊர் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட போட்டி இவங்களோட போட்டி. எங்களோட பள்ளியில் 150 சாண்டா அங்கே 250 சான்,